இங்க ஜாதிங்கிற பிரிவினையில உயர்ந்த ஜாதி, மேல் ஜாதி, நடுத்தர ஜாதி, கீழ் ஜாதி, கம்யூனிஸ்ட்னு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், இந்த வீடியோவை நீங்க இந்த கேஸ்ட் அந்த கேஸ்ட்னு பார்க்காதீங்க, உள்ள இருக்க கருத்தை மட்டும் உள்வாங்கிக்கங்க. ஒரு நாள் இவங்க 5 பேருமே காட்டுக்குள்ள இருக்க உயர்ந்த ஜாதியோட ரெசார்ட்டுக்கு பார்ட்டி பண்ணலான்னு போறாங்க. அப்ப மேல் ஜாதிக்காரங்களாம் எந்த ஒரு சின்ன விஷயம்னாலும் கீழ் ஜாதியை பார்த்து கருப்பு கருப்புன்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு கீழ் ஜாதிக்காரரு, நான் பிறக்கும் போது கருப்பா தான் இருப்பேன், இறக்கும் போது கருப்பா தான் இருப்பேன், உங்களையெல்லாம் போல அடிக்கடி கலர் மாறிட்டு இருக்க ஆள் நான் கிடையாதுன்னு நெத்தியடியா பதில் சொல்றாரு. மேல் ஜாதிக்காரங்கெல்லாம் இதை கேட்டு அவமானப்பட்டுட்டு அங்கிருந்து எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழ் ஜாதிக்காரரும், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. இவர் மன்னிப்பு கேட்டக்கு அப்புறம் தான் மேல் ஜாதிக்காரங்க எல்லாம் கொஞ்சம் பழையபடி ஆகுறாங்க. அப்புறம் அவங்க 5 பேரும் ராஜாராணி விளையாட்டு விளையாடலான்னு முடிவு பண்றாங்க. உயர்ந்த ஜாதிக்காரர் மட்டும் நீதிபதியா இருக்க, மித்த இருக்க 4 பேர் ரூல்ஸ் சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு சீட் எடுக்கணும், யாரு போலீஸா இருக்காங்களோ அவங்க திருடனை கண்டுபிடிக்கணும், அப்படி கண்டுபிடிச்சா திருடனுக்கு அடி விழுகும், இல்லைன்னா போலீஸ்க்கு அடி விழுகுன்னு சொல்றாங்க. நீதிபதியும் சீட்டை குலுக்கி போட மேல் ஜாதிக்காரர் தான் முதல்ல சீட் எடுப்புன்னு எடுக்கிறாரு. அப்புறமேட்டு எல்லாருமே சீட் எடுத்துக்கிறாங்க. பார்த்தா நடுத்தர ஜாதிக்காரரு போலீஸா வந்திருக்காரு. உடனே நீ தான் திருடன்னு மேல் ஜாதிக்காரர் பார்த்து சொல்றாரு. ஆனா மேல் ஜாதிக்காரரு திருடனா இருக்க மாட்டாரு, தப்பா கண்டுபிடிச்சதுனால நடுத்தர ஜாதிக்காரரை அடிக்கலாம்னு குச்சி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா நடுத்தர ஜாதிக்காரர் ஒரு 500 ரூபாய் லஞ்சமா நீதிபதிக்கு மேல் ஜாதிக்காரருக்கும் கொடுத்துட்டு அடியிலிருந்து தப்பிச்சுப்பாரு. அப்புறமா நடுத்தர ஜாதிக்காரரு கம்யூனிஸ்ட்காரரை பார்த்துட்டு நீ தான் திருடன்னு சொல்றாரு. பார்த்தா அவருமே திருடனா இருக்க மாட்டாரு, அடிக்கலாம்னு குச்சி எடுத்துட்டு வருவாங்க. அப்பவும் ஒரு 300 ரூபாய் லஞ்சமா கொடுத்துட்டு அந்த அடியில இருந்து தப்பிச்சுப்பாரு. கடைசியில மீதி இருக்க கீழ் ஜாதிக்காரர் தான் திருடன்னு நடுத்தர ஜாதிக்காரரும் கண்டுபிடிச்சிடுறாரு. திருடனையும் நீதிபதி முன்னாடி கொண்டு வராங்க. நீதிபதியும் என்னோட ஆட்சியில திருடான்னு சொல்லிட்டு கீழ் ஜாதிக்காரருக்கு தூக்கு தண்டனையை கொடுத்துறாரு. இவரை தூக்குல போடுறதுக்காக மத்த ஜாதிக்காரங்க எல்லாம் போய் கயிறு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப மேல் ஜாதிக்காரரு கீழ் ஜாதிக்காரரோட வேட்டியை உருவி கழுத்துல சுருக்கு போட்டுறாரு. கீழ் ஜாதிக்காரரும் இதையெல்லாம் பார்க்க எனக்கு விளையாட்டு மாதிரி தெரியல, என்னை விட்டுருங்க விட்டுருங்கன்னு ரொம்பவே கெஞ்சி கேட்கிறாரு. ஆனா மேல் ஜாதிக்காரங்களாம் தண்டனைனா அதை கரெக்டா நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இவரை கழுத்துல மாட்டின கைத்தோடவே மாடியில இருந்து தூக்கி போட்டுறாங்க. இப்படிதான் மேல் ஜாதிக்காரங்களும் நடுத்தர ஜாதிக்காரங்களும் ஒரு பிரச்சனைக்கும் சட்டத்துக்கே லஞ்சம் கொடுத்து தப்பிச்சுக்கிறாங்க. ஆனா எந்த தப்புமே பண்ணாத கீழ் ஜாதிக்காரங்க கிட்ட தான் நீதியை வழங்குற சட்டம் ரொம்பவே கொடுமையா நடந்துக்கும். கடைசியில ஜாதிங்கிற வெறியால மேல் ஜாதிக்காரங்க எல்லாம் சேர்ந்து கீழ் ஜாதிக்காரரை கொன்னுட்டாங்க.